Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டுருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்கு, டச் பண்ணி உள்ள போங்க. இங்க பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல டாப்ல பாத்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பனிங் டேட் 1/12/2024 கொடுத்துருக்காங்க. நமக்கு டிசம்பர் 1 எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. வித்தவுட் பெனால்ட்டியோட நீங்க பே பண்றதுக்கு டைம் பாத்தீங்கன்னா 1 வீக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வித்தவுட் ஃபைனோட டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வித் ஃபைன் 500 நமக்கு 10 டைம் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வரும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூனிவர்சிட்டியிலோ இல்லை நியர்பை சென்டர்லையோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது. த்ரோ ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனதும் நான் டெமோ வீடியோ போடுவேன். அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க 7/12 வரை நமக்கு டைம் இருக்குது. வித்தவுட் பெனால்ட்டியோட வித் பெனால்ட்டியோட 10 வரை டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் போர்ட்டலில் போயிட்டு என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டாலே டியூஷன் ஃபீஸ் டியூன்னு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போவே டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போயிட்டு டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா அது அப்டேட் ஆகிறதுக்கே 1 வீக் ஆயிரும். உங்களால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது. ஸோ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாதவங்க சீக்கிரமாக வித் ஃபைனோட டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. 4th இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அந்த செமஸ்டரில் உங்களுக்கு எத்தனை பேப்பர் இருக்கோ எல்லா பேப்பரையுமே கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். நீங்கள் அதில் எதையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அது தவிர நீங்கள் வந்து வேறு ஏதாவது அரியர் பேப்பர் வச்சிருக்கீங்கன்னா அந்த பேப்பரையும் சேர்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நான் லாஸ்ட் இயரும் எக்ஸாம் எழுதல, இப்போ கரண்ட் பேப்பர் எழுதணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் பெண்டிங் வச்சிருக்கீங்களோ எல்லா பேப்பர்ஸையுமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது ஒரு பேப்பரை விட்டுட்டேன், தெரியாமல் நான் 2 பேப்பரை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ எடிட் ஆப்ஷன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்டோடையும் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 5th இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பிசிபி வந்து சில கோர்ஸுக்கு வந்து கம்பல்சரியாக இருக்கும். அந்த மாதிரி கம்பல்சரி பிசிபி இருக்கவங்க நீங்கள் அதை அட்டன் பண்ணால் தான் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 6th இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது கரெக்டான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். சென்டர் கோடு எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த சென்டரை வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சென்டரில் தான் நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதணும். இந்த சென்டரில் ஒரு எக்ஸாம், இந்த சென்டரில் 2 எக்ஸாம் அப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து சென்னை செலக்ட் பண்ணுறீங்கன்னா சென்னை சென்டரில் தான் உங்களுக்கு இருக்க எல்லா எக்ஸாமும் எழுதணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சென்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வேறு சென்டரில் போய்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒன்ஸ் வந்து நீங்கள் சென்டரை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது சென்டர் தான் மாற்றி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்கையும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் போடுவாங்க. நம்ம ஹால் டிக்கெட்டை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் OMR பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி தான் கொடுப்பாங்க. அடிஷ்னல் ஷீட்லாம் எதுவுமே வந்து தரமாட்டாங்க. கோடு போட்ட பேப்பராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் OMR இருக்கும். அந்த OMRல உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். TNPSC எக்ஸாம் எழுதும்போது ஷேட் பண்ணுவீங்கல்ல, சேம் அதே போல தான் இருக்கும். ஸோ நான் இதுக்கெல்லாம் வந்து டெமோ வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா OMR ப்ளூ பிளாக் பெனில் தான் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. OMRல ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி உண்டு. ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 750 rupees உங்களுக்கு பெனால்ட்டி உண்டு. OMRல நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட் தப்பாக போட்டிங்கன்னா பேப்பர் வந்து இன்வாலிடேட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ OMRக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் ஷீட் போஸ்டரில் அனுப்பி வைப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சு வித்தின் 12 monthsக்குள்ளே உங்களுக்கு டிகிரி வந்து போஸ்டரில் அனுப்பி வச்சிருவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரீவாலுவேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து வித்தின் 15 daysக்குள்ளே தேவைப்பட்டால் நீங்கள் ரீவாலுவேஷன் போட்டுக்கலாம். ஒரு பேப்பருக்கு நீங்கள் 2000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னா ஒன்றும் ஆல்ரெடி நீங்கள் சில பேப்பரில் பாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த பாஸ் ஆன எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து அகைன் நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேப்பரை நீங்கள் ஒரு டைம் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோலர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும். நீங்கள் வந்து டிகிரி முடிச்சு வித்தின் 2 yearsக்குள்ளே வந்து நீங்கள் வந்து
வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் தேவைப்பட்டால் எழுதிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சேஞ்சஸோ இல்லை வந்து எக்ஸாம் டேட்டில் சேஞ்சஸோ என்ன பண்ணுறதுக்கும் யூனிவர்சிட்டிக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி இருக்குது aucoecl2016@gmail.com. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் அந்த மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிலாம் எடுத்து எதுவும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பக்கூடாது, எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் இருக்கணும். அதே போல் எக்ஸாம் அப்ளிகேஷனை யூனிவர்சிட்டிக்கெலாம் எதுவும் அனுப்ப தேவையில்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்கு செப்பரேட் வீடியோ போட்டு சொல்கிறேன். எக்ஸாம் சென்டருக்கும் செப்பரேட் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.